இந்த நாளில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொதுவாக நீங்கள் பேசுகிறத கவனிச்சிருப்பீங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளை நல்லா படிடா, கவனமாக படி, அப்போ தான் நம்ம சில விஷயங்களை அறிவில் நம்ம தேர முடியும், அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு. சில வேலைப்படி சின்ன வயசுல சில பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பிடுவாங்க. அவங்களையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீ படிடா, இதையாவது படி, அப்போ தான் உனக்கு படிப்புனா என்னென்னு தெரியும், உலகம்னா என்னென்னு தெரியும் அப்படின்னா. குறிப்பாக வயதானவர்களில் பார்த்தீங்கன்னா டெய்லி பேப்பர் வாசிக்கிற ஒரு பழக்கம். எதுக்கு அப்படியே உலகத்தில் என்ன நடக்கு அப்படின்னு நம்ம அறிஞ்சிக்கிறோம் அப்படின்ட்டு. இதை எல்லாவற்றையும் காட்டிலும் என்ன விஷயம் அப்படின்னா, படித்தால் நமக்கு அறிவை அறிந்து கொள்ளலாம், பல காரியங்களை, அறிவியல் முன்னேற்றங்களை அறிந்து கொள்ளலாம். செய்தித்தாள்களை படிப்பது, செய்திகள் கேட்பதெல்லாம் உலக அறிவு நமக்கு என்ன செய்யும், கிடைத்துவிடும். எல்லாம் நல்லது தான். ஆனால் அதே சமயம் நம்மையும் பற்றி சில அறிவு இருக்கணும். அது இல்லாதனால தான் அநேகர் வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்கன்னா தோற்று போகிற ஒரு சூழ்நிலைகளை பார்க்கும். நம்ம யாருன்னே சில பேர் தெரியாமலே, நமக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னே தெரியாது. சில பேர் வியாதி, ஏதாவது ஒரு விளைவினங்கள் வியாதிகள் வரும், அதை கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. அப்புறம் அதை முத்தின பிறகு கடந்து கஷ்டப்படுவாங்க. அப்போது இன்றைக்கு இந்த அனுதின கர்மத்துடைய செய்தி என்ன அப்படின்னா, நமக்குள் நடக்கிற சில விஷயங்களை நம்ம அறிந்திருக்கணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். தேவனும் அதைத்தான் சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? ஓசியா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசி கேட்போம். அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள், அவனோ அதை அறியான். நரைமயிரும் அவனில் தெளித்திருக்கிறது, அவனோ அதை அறியாது இருக்கிறான். பார்த்தீங்களா? எப்ராஹிமுக்குள் நடக்கிற ஒரு சம்பவத்தை எப்ராஹிம் அறியாது இருக்கிறார். அதை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள், அது அவனுக்கு தெரியலை. நரைமயிர் அவனுக்கு அங்கு தெளித்திருக்கிறது, அதுவும் தெரிய மாட்டேன். அப்போ அவன் யார், அவனுக்குள்ளே என்ன நடக்குது விஷயமே அவனுக்கு தெரியாமல் இருக்கு. அதனால தான் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் திருப்பி போடப்படாத அப்போ. அதனால் என்ன நடக்கிறது? எதிரி மேற்கொள்கிறான், வாழ்க்கையில் சில சாபங்கள் வருது. நமக்குள்ளே அதான் ஒரு பெரிய கொஸ்டின், ஏன் என் வாழ்க்கையில் சம்பவிக்கு, ஏன் இந்த வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரலை அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு பதில் அதுதான். என்ன பதில்? நம்மை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். சிம்சோன் பாருங்கள், தெளிரால் மடியில் போய் படுத்து அவனை மொட்டை அடித்து கடைசியில் அவனுடைய பலமே அவனை விட்டு போயிட்டு, அப்பவும் அவன் அறியாது இருக்கிறான். ஏதோ எதிரி வந்தாச்சுன்னா எஞ்சி ஓட பார்க்க, எங்கே பிடிச்சி அமுக்கிட்டாங்க. சோத்திரம். ஏன் சொல்கிறான் அப்படின்னா, தன்னை குறித்து அவன் தெரியாமல் இருந்த அப்படின்னால. அதான் ஒரு நடந்த சம்பவத்தை இவ்விதமாய் ஒரு செய்தியில் கேட்டேன். ஒரு தம்பி என்ன செய்வான் அப்படின்னா, அப்போ செல்ஃபோன் வராத காலத்தில் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஒரு டெலிஃபோன் பூத்தில் போய் ஒரு கனவானுக்கு, ஒரு முதலாளிக்கு ஃபோன் பண்ணான். ஐயா, நான் எனக்கு வண்டி ஓட்ட தெரியும், உங்கள் வீட்டில் டிரைவர் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் வரேன், நான் நல்லா உங்களை கவனிச்சிடுவேன். அப்போ அவர் சொல்லுவாரா, இல்லைப்பா எனக்கு டிரைவர் இருக்காங்க, அந்த தம்பி நல்லா பார்த்துக்கிட்டு தான். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த டெலிஃபோன் பூத்தில் போய் இப்படியும் ஃபோன் பண்ணுறதே அவனுக்கு வழக்கமாக இருக்குது. ஒரு நாள் அந்த டெலிஃபோன் பூத்துக்காரு கேட்டார், தம்பி நீ ஏன்ப்பா, உனக்கு தான் வேலை கிடைக்க மாட்டேங்குது, அவருன்னு சொன்னது தான் சொல்கிறாரு, நானே உனக்கு வேறு கம்பெனியில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவாராம், இந்த தம்பி சொன்னான்னா, வேறு ஒன்றும் இல்லைனாச்சு, அவர்கிட்ட டிரைவராக இருக்கிறதே நான் தான். நான் ஏன் கேட்கறேன்னா, என்னை பற்றி அவர் மனதில் என்ன இருக்குதுன்னு தெரிந்து கொள்வதற்கு, நான் வேலை ஒழுங்காக செய்கிறேன்னா என்பதை அறிந்து கொள்வது. அவர் அவனை பாராட்டினார். அப்போ இந்த சம்பவம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நாம் யார் என்பதை நாம் அறிந்தோம். நாம் தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், தவறான பாதையில் போகக்கூடாதுங்கிற அறிவு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையும் ஆசீர்வாதமும் கண்டிப்பாக நம்மை சேரும். கொஞ்சம் உங்களை நிதானித்து. காட் பிளஸ் யூ.